Revelation chapter 1 verses 3. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே It starts with blessed is he. இந்த இடத்திலே இந்த வசனம் ஆரம்பிக்கும் பொழுதே நீங்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி ஆரம்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். And so today we are going to receive this blessed is he. இந்த நாளிலே இந்த பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். Because we are going to read of this. ஏனென்றால் நாம் இந்த நாளிலே இதை வாசிக்க போகிறோம். And we are going to hear the words. இந்த நாளிலே இந்த வார்த்தைகளை கேட்க போகிறோம். And we are going to keep those things. இந்த வார்த்தைகளை நாம் கைக்கொள்ள போகிறோம். And what does the word of God say? கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது? Blessed is he that readeth. இதை வாசிக்கிறவனும் And they that hear the words of this prophecy. இந்த தீர்க்கதரிசன வசனங்களை கேட்கிறவர்களும் And keep those things which are written therein. இதில் எழுதி இருக்கிறவைகளை கைக்கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். So there are three groups of people who are going to be blessed. ஆகவே இந்த இடத்திலே மூன்று குழுக்களான நபர்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறார்கள். It's not three group, three things that we are going to do. மூன்று விதமான காரியங்களை நாம் செய்ய போகிறோம். It's the same group that's going to do three things. ஒரே குழு மூன்று காரியங்களை நாம் செய்ய போகிறோம். And we are going to read of this prophecy. இந்த தீர்க்கதரிசன வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். And we are going to hear of this prophecy. இந்த தீர்க்கதரிசன வசனங்களை நாம் கேட்க போகிறோம். And we are going to keep those things that are written therein. இந்த இடத்திலே எழுதப்பட்டிருக்கிறவைகளை நாம் கைக்கொள்ள போகிறோம். And sometimes the book of Revelation is really tough to understand. இந்த நாளிலே இந்த வெளிப்படுத்தின சுவிசேஷ புத்தகமானது நமக்கு புரிந்து கொள்வதற்கு சில சமயம் அது கடினமாக இருக்கலாம். Therefore you don't see that he that understand, it says readeth, hear and keep. ஆகவே தான் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், இதை வாசிக்கிறவன், கேட்கிறவர்கள், இதில் எழுதி இருக்கிறவைகளை கைக்கொள்ளுகிறவர்கள். So if we are today, ஆகவே இந்த நாளிலே இருக்கிறதான நாம், if we are going to read of this prophecy, இந்த தீர்க்கதரிசன வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். if we are going to hear of this prophecy, இந்த நாளிலே நீங்கள் இதை கேட்பீர்கள் என்றால், and if you are going to just keep the words of this prophecy, இதில் எழுதி இருக்கிற தீர்க்கதரிசன வசனங்களை நீங்கள் கைக்கொள்வீர்கள் என்றால், we are going to be blessed. நாம் ஆசீர்வதிக்கப்பட போகிறோம். And today we are going to meditate few verses from this revelation. இந்த வெளிப்படுத்தின சுவிசேஷத்திலிருந்து இன்றைக்கும் சில வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். And we are going to remember that when we read, we have to receive this blessing written in the word of God. நாம் ஞாபகத்தில் கொள்ள வேண்டியதான காரியம், இந்த வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது இந்த வசனத்தின் பிரகாரம் நாம் இன்றைக்கு பாக்கியவான்களாக இருக்க போகிறோம். Let us read these words again so that it enters into our spirit. இந்த வசனங்களை திரும்பவும் நாம் வாசிப்போம், அது நம்முடைய ஆவிக்குள்ளாக செல்லும்படியாக. Blessed is he that readeth, and they that hear the words of this prophecy and keep those things that are written therein. இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதி இருக்கிறவர்களை கைக்கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். They are blessed. அவர்கள் பாக்கியவான்கள். We are going to be blessed. நாம் ஆசீர்வதிக்கப்பட போகிறோம். And today Jesus is introducing himself in this revelation. இந்த இடத்திலே இயேசு கிறிஸ்து அவர் தாமே இந்த வெளிப்படுத்தின சுவிசேஷத்திலே அவர் அறிமுகப்படுத்திக் கொள்கிறார். And he is revealing himself with certain characteristic. அவர் சில குணாதிசயங்களோடு கூட அவர் தம்மை வெளிப்படுத்துகிறதை இந்த இடத்திலே நாம் பார்க்கின்றோம். And we are going to spend some time in understanding why Jesus is saying himself to be like that. ஏன் இயேசு கிறிஸ்து அவ்வாறாக தான் இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார் என்பதை குறித்து இந்த நாளிலே நாம் சில மணி கூறுகள் நாம் தியானிக்க போகிறோம். If I am going to come here and say that I am a singer, இந்த இடத்திலே நான் வந்து நான் ஒரு பாடகர் என்று சொல்லி சொல்லுவேன் என்றால், what would be your expectation? உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கும்? I should be able to sing well. நான் நன்றாக பாடுவேன் என்று சொல்லி நீங்கள் கருதுவீர்கள். If I am saying I am a doctor here, நான் இந்த இடத்திலே நான் ஒரு மருத்துவர் என்று சொல்லி சொல்வேன் என்றால், there is some expectation that you have from me. இந்த இடத்திலே நீங்கள் அதற்கேற்றதான எதிர்பார்ப்புகளோடு கூட நீங்கள் இந்த இடத்திலே என்னை பார்ப்பீர்கள். If I am saying I am an electrician here, நான் இந்த இடத்திலே ஒரு எலக்ட்ரீஷியனாக நான் இருக்கிறேன் என்று சொல்லி சொல்வேன் there is என்றால், some expectation that the people have from me. அப்படி என்றால் அதற்கேற்றதான எதிர்பார்ப்புகள் உங்களிடத்திலிருந்து என்னிடத்திலே காணப்படும். And Jesus himself is telling about himself. இந்த இடத்திலே இயேசு கிறிஸ்து தம்மை குறித்து அவர் விளக்கமாக சொல்லுகிறார். It's as if he is writing his resume. அவர் தன்னுடைய ஒரு ரெஸ்யூமை எழுதுவதை போல he is writing, he is going to reveal something about himself. இந்த இடத்திலே அவர் தம்மை குறித்து அவர் வெளிப்படுத்துகிறார். It is one thing for the prophets and others to say, Lord you are like this, Lord you are like this. இந்த இடத்திலே தீர்க்கதரிசிகள் ஆண்டவரே நீர் இவ்வாறாக இருக்கிறீர், நீர் அவ்வாறாக இருக்கிறீர் என்று சொல்லி சொல்லுவார்கள். But here Jesus himself is going to introduce himself. ஆனால் இந்த இடத்திலே இயேசு கிறிஸ்து தாமே அவர் தம்மை குறித்து அவர் வெளிப்படுத்துகிறார். And Jesus is revealing certain things. இந்த இயேசு கிறிஸ்து தம்மை குறித்து சில காரியங்களை அவர் வெளிப்படுத்துகிறார். So I was thinking, why should he reveal himself like this? நாம் இந்த இடத்தை தியானிக்க வேண்டியதான காரியம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து ஏன்
அவர் தம்மை குறித்து இவ்வாறாக அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி. If he's revealing himself like I am like this, I am so like this, இப்ப இயேசு கிறிஸ்து நான் இவ்வாறாக இருக்கிறேன், நான் இப்படியாக இருக்கிறேன் என்று சொல்லி சொல்வார் என்றால், there is something that we can expect out of it. அதிலிருந்து நாம் சில காரியங்களை நாம் எதிர்பார்க்க வேண்டும். And so with that mindset, being blessed, ஆகவே அந்த கண்ணோட்டத்தோடு கூட நாம் பார்ப்போம் என்று சொன்னால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். that we are going to read these words and have that blessing that God has in store for us. ஆகவே இந்த நாளில் இந்த தீர்க்கதரிசன வசனங்களை நாம் வாசித்து தேவன் நமக்காக நியமித்து வைத்திருக்கிறதான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். And in Revelation 1 verse 8, வெளிப்படுத்தின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே Jesus is saying, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், I am Alpha and Omega. நான் அல்பாவும் ஒமேகாவும் என்று சொல்லுகிறார். And here Jesus himself, if you have this in English or red letter edition, it says Jesus is saying, saith the Lord, I am Alpha and Omega, the beginning and the ending, saith the Lord. இயேசு கிறிஸ்து தாமே இந்த இடத்திலே இந்த வசனத்தை 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று. So Jesus is introducing himself. ஆகவே இயேசு கிறிஸ்து அவர் தம்மை குறித்து அவர் வெளிப்படுத்துகிறார். So before he is saying a message to the church, இயேசு கிறிஸ்து அவர் சபைகளுக்கு தன்னுடைய செய்தியை அவர் சொல்வதற்கு முன்பதாக he is saying who he is. அவர் தான் யார் என்பதை குறித்து அவர் சொல்லுகிறார். And why he is saying that. ஏன் இயேசு கிறிஸ்து அதை சொன்னார். And what do understanding that we get out of it. நாம் இதிலிருந்து அவர் சொன்னதான காரியத்திலிருந்து நாம் என்னத்தை புரிந்து கொள்கிறோம். And that's what we are going to meditate today. அதைத்தான் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். And Jesus is saying I am Alpha and Omega. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் அல்பாவும் ஒமேகாவுமாக இருக்கிறேன். If you have to literally translate it, இதை நீங்கள் வெளிப்படையாக நீங்கள் இதை மொழிபெயர்ப்பீர்கள் என்றால், in the Greek alphabet, கிரேக்க எழுத்துக்களை நாம் அறிந்திருக்கிறோம். the A, the starting word is alpha. அந்த இடத்திலே கிரேக்க எழுத்திலே முதல் எழுத்து அது ஆல்பாவாக இருக்கிறது. And the last letter, which is in English if you translate it, the Z, is ஒமேகா. எப்படியாக ஆங்கிலத்திலே Z என்பதான அந்த எழுத்து அது கடைசி எழுத்தாக இருக்கிறதோ அதே போல கிரேக்க பதத்திலே கடைசி எழுத்து ஒமேகாவாகும். So when Jesus is saying I am Alpha and Omega, அப்படியானால் இயேசு கிறிஸ்து நான் அல்பாவும் ஒமேகாவுமாக இருக்கிறேன் என்று சொல்லி சொல்வார் என்றால், he is saying I am A to Z. அவர் தான் ஆரம்பம் முதற்கொண்டு முடிவு மட்டுமாக அவராக இருக்கிறார் என்று சொல்லுகிறார். I am the beginning. அவரே ஆரம்பமாக இருக்கிறார். I am the end. அவரே முடிவாக இருக்கிறார். Many times we look at an end as an event or something that is, but he is saying I am the end. அநேக வேளைகளிலே நாம் ஒரு நிகழ்வு அதுதான் முடிவு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்கிறார் அவரே முடிவாக இருக்கிறார் என்று சொல்லி. I am the beginning. நானே ஆரம்பம் என்று சொல்லுகிறார். I am the ending. நானே முடிவாக இருக்கிறேன். God himself is the beginning. அவரே ஆதியாக இருக்கிறார். God himself is the end. அவரே அந்தமுமாய் இருக்கிறார். And everything that happens in between, இதற்கு இடைப்பட்டு நடக்கிறதான காரியங்கள் if you have to understand the meaning of it, அது குறித்ததான காரியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், we have to understand the beginning and the end. நாம் இந்த ஆதியையும் அந்தத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். If you look at Genesis chapter 1 verse 1, நாம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்ப்போம் என்றால், it says in the beginning God. ஆதியிலே தேவன் என்று சொல்லி ஆரம்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். So the Bible பார்க்கிறோம். starts with in the beginning God. வேதம் இப்படியாக ஆரம்பிக்கிறது, அது ஆதியிலே தேவன். It doesn't start with in the beginning man. அது ஆதியிலே மனிதன் என்று சொல்லி ஆரம்பிக்கவில்லை. But it starts with in the beginning God. ஆனால் வார்த்தை எப்படியாக ஆரம்பிக்கிறது என்று சொன்னால் வேத புத்தகம் ஆதியிலே தேவன் என்று சொல்லி ஆரம்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். And Jesus is saying I am Alpha. இயேசு கிறிஸ்து சொல்கிறார் நான் அல்பாவாக இருக்கிறேன். And turn to the last chapter of the Revelation. வெளிப்படுத்தின சுவிசேஷம் கடைசி புத்தகத்தை நாம் பார்ப்போம் என்றால், Revelation chapter 22, வெளிப்படுத்தின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் verse 20. 20ஆம் வசனத்தில், and how does it end? இது எப்படியாக முடிகிறது என்று பாருங்கள். Surely I come quickly. மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன். Amen. Even so come Lord Jesus. ஆமென். கர்த்தராகிய இயேசுவே வாரும். So how does it end? ஆகவே இது எப்படியாக முடிகிறது? It ends with Maranatha. அது மாரநாதா என்று சொல்லி முடிகிறதை நாம் பார்க்கிறோம். And Jesus saying surely I come quickly. இயேசு கிறிஸ்து சொல்றார் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன். If you have to understand a book, நீங்கள் ஒரு புத்தகத்தை நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், if you have to understand the events in between the book, அந்த புத்தகத்தினுடைய மைய பகுதியில் உள்ளதான கருத்துக்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், the beginning and the end has to be clear. உங்களுக்கு அந்த புத்தகத்திலே சொல்லப்பட்டதான ஆரம்பமும் முடிவும் நன்றாக புரிய வேண்டும். It is almost like a suspense that is ending at the last chapter. புத்தகத்தினுடைய சஸ்பென்ஸ் ஆனது அது கடைசி புத்தகத்தில தான் எழுதப்பட்டிருக்கும். And in the end how is going to end? அந்த முடிவானது எப்படியாக நிகழப் போகிறது என்று சொல்லி, Jesus is going to come quickly. இயேசு கிறிஸ்து அவர் சீக்கிரமாய் வர போகிறார். So in the beginning God. ஆகவே ஆதியிலே தேவன் இருந்தார். Surely I come quickly. இயேசு கிறிஸ்து முடிவிலே சொல்கிறார் மெய்யாகவே சீக்கிரமாய் வருகிறேன். And
Jesus says, I am Alpha. இயேசு கிறிஸ்து சொல்ல நான் அல்பாவாக இருக்கிறேன். I am Omega. நானே ஒமேகாவாக இருக்கிறேன். I am the beginning. நானே ஆதியாக இருக்கிறேன். I am the ending. நானே அந்தமுமா இருக்கிறேன். And I am the first. நானே ஆரம்பமாக இருக்கிறேன். And I am last. நானே முடிவாகவும் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். And this is how Jesus is introducing himself to the church. ஆகவே இப்படியாக இயேசு கிறிஸ்து தம்மை சபைக்கு அவர் தம்மை குறித்து வெளிப்படுத்துகிறார்.